உங்க போனுக்கு தெரியாத நம்பர்ல இருந்து அடிக்கடி ஓடிபி மெசேஜஸ் வருதா? அல்லது புகழ்பெற்ற ஆன்லைன் நிறுவனங்கள் பெயர்ல போலியான மெசேஜ் வருதா? அதை முன்பின் தெரியாத நபர்களிடம் சொல்லி பணம் இழந்திருக்கீங்களா? அப்போ இந்த பதிவு உங்களுக்கு தான். அண்மை காலமாக ஓடிபி மோசடிகள் அதிகரிச்சுக்கிட்டு வர்ற நிலையில் அதில் இருந்து உங்களை தற்காத்து கொள்வது எப்படி அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். உங்களோட ஃபோன் அல்லது கம்ப்யூட்டர் எவ்வளவு அதிநவீனமானதாகவோ அல்லது பாதுகாப்பாகவோ இருந்தாலும் திறமையான ஹேக்கர்கள் அதை ஈஸியாக ஹேக் பண்ணிடுவாங்க. ஓடிபி ஃபிஷிங்கின் அப்படின்றது ரொம்ப பிரபலமான மெத்தடு. ஒன் டைம் பாஸ்வேர்டு அல்லது ஓடிபி அப்படின்றது உங்களோட கம்ப்யூட்டர், மொபைல் ஃபோன் அல்லது பிற டிஜிட்டல் சாதனத்தில் உள்நுழைய ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பாஸ்வேர்டு. ஓடிபிக்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மிகவும் பாதுகாப்பான நுட்பமாக கருதப்படுது. ஆனால் அதன் வழியாகவே ஒரு சில பேர் ஈஸியாக ஹேக் பண்ணிட முடியும். மோசடி செய்கிறவங்க உங்கள் பணத்தை திருடுறதுக்கான ஒரு சில வழிகளை பயன்படுத்துவாங்க. அவங்க பேச்சை நம்பி உண்மையான ஊழியர்கள் கிட்ட தான் நம்ம பேசுகிறோன்னு நம்மளும் நம்மளோட தகவல்களை சொல்லிடுவோம். அதுதான் நம்ம பண்ணுற மிகப்பெரிய தப்பு. அதில் அவங்க யூஸ் பண்ணுற ஒரு சில மெத்தட் என்னன்னா, உங்களோட தகவல்களை பெற வங்கி ஊழியர் மாதிரி பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில லிங்கை உங்கள் மொபைலுக்கு அனுப்பி அதை கிளிக் பண்ணுங்கன்னு வற்புறுத்துவாங்க. நீங்களும் அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டா உங்கள் மொபைலில் இருக்கிற உங்களுடைய அனைத்து தகவல்களும் அவங்களோட கைக்கு போயிடும். அதுக்கப்புறம் ஹேக்கர்கள் உங்களோட வங்கிகள்கிட்ட நீங்கள் பதிவு செஞ்ச தொலைபேசி எண்ணை மாற்றும்படி கேட்பாங்க. அதுக்கு பிறகு மொபைல் ஆப்ரேட்டருக்கு உங்களோட ஃபோன் ஐடி ப்ரூஃபை கொடுத்து அதே நம்பர் கொண்ட புதிய சிம்மை வாங்குவாங்க. இதை செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியாமலேயே உங்களோட வங்கி கணக்கில் இருந்து பணத்தை திருடிக்குவாங்க. இது ஒரு மெத்தட் அப்படின்னா, இதே மாதிரி இன்னும் பல மெத்தட்ஸ் மூலமாக உங்களை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஒரு சில சமயம் நம்ம நம்பருக்கு லிங்க் சென்ட் பண்ணி இதை கிளிக் பண்ணால் 10,000 கிடைக்கும், 20,000 கிடைக்கும், 50,000 கிடைக்கும் அப்படின்னு நம்மளோட ஆசையை தூண்டுவாங்க. அப்படி நம்ம அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் நம்மளோட தகவல்களை ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. அப்படி ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பணம் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும்னு ஒரு சில மணி நேரம் உங்களோட கான்டாக்ட்லேயே இருப்பாங்க. ஃபைனலாக இந்த பணத்தை நீங்கள் பெறணும் அப்படின்னா சர்வீஸ் சார்ஜ் கட்டணும். அப்போ தான் இந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதற்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து சர்வீஸ் சார்ஜ் பணத்தை அதில் போடுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்களும் பெரிய அமௌண்ட்டு தான் வரப்போகுதேன்னு நம்பி அந்த பணத்தை போடுவீங்க. நீங்கள் உடனே பணம் போட்டுட்டீங்க அப்படின்னா அதற்கப்புறம் அந்ததுக்கு பணம் கட்டணும், இந்ததுக்கு பணம் கட்டணும்னு தொடர்ந்து உங்கள்கிட்ட இருந்து எவ்வளவு பெற முடியுமோ அவ்வளவை வாங்கிக்குவாங்க. உங்கள்கிட்ட இருந்து பணம் வாங்கி ஒரு சில மணி நேரம் உங்கள்கிட்ட இப்பொழுது வரும், அப்போ வரும், நீங்கள் இந்த அக்கௌண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணணும், அந்த அக்கௌண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு தொடர்ந்து பேச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள்கிட்ட இதற்கு மேலே பணம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. அதுக்கு அப்புறம் தான் தெரியும் நீங்கள் ஏமாற்றப்பட்டு இருக்கீங்கன்னு. ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க, ஒருத்தனை ஏமாற்றணும்னா அவன்கிட்ட பரிதாபத்தை எதிர்பார்க்க கூடாது, அவனோட ஆசையை தூண்டணும்னு. அந்த மாதிரி தான் உங்களோட ஆசையை தூண்டி உங்கள்கிட்ட இருந்து உங்களுடைய பணத்தை ஈஸியாக ஏமாத்துறாங்க. இந்த மாதிரி மோசடிக்கு ஆளாகாமல் எப்படி நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படின்னா, உங்களோட ஓடிபி அல்லது பின் நம்பரை யாருக்கும் கொடுக்கக்கூடாது. தெரியாத எண்கள்ல இருந்து வரும் அழைப்புகளுக்கு பதிலளிக்கவே கூடாது. நாங்கள் பேங்க்ல இருந்து பேசுகிறோம், எங்கிட்ட இந்த தகவல்கள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட நீங்கள் பல கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த கேள்விகள் உங்களை திருப்தி அடைய செய்கிற வரைக்கும் நீங்கள் விடக்கூடாது. குறிப்பாக எந்த காரணம் கொண்டு உங்களுடைய பணத்தில் இருந்து ஒரு பைசா கூட கொடுக்கக்கூடாது. எந்த ஒரு பேங்க்கும் தங்களோட சேவைகளுக்கு பணம் வசூலிக்காது. அப்படி அதற்கு மேலே அவங்க பணம் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் கணக்கு வச்சிருக்கிற வங்கிக்கு நேரடியாக போய் இது பற்றி விசாரிக்கணும். அது மட்டும் இல்லாமல் யாரும் உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பி இதை கிளிக் பண்ண உடனே பணம் தர மாட்டாங்க.
அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். தொடர்ந்து இது போன்ற தொல்லைகள் வரும் பட்சத்தில் உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னா உடனே 1930 அப்படின்ற சைபர் கிரைம் நம்பருக்கு தகவல் கொடுக்கணும். இந்த மாதிரி ஏமாத்துறவங்களோட ஒரே மூலதனம் நம்முடைய பேராசை தான். அதை பயன்படுத்தி தான் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணத்தை ஈஸியாக ஏமாத்திடுறாங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. பி சேஃப், பி அவேர். இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். இது பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் இந்த பதிவிற்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் குறிப்பாக இந்த மோசடி பற்றி தெரியாதவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் பயனுள்ள பல இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கிற MT of Life 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.